வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு திருவாதிரைக்காக செய்யறதுக்கு 7 கறி கூட்டும் களியும் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஏற்றிட்டு பேனல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். தனியா கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, வரமிளகா 4, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வறுத்துக்கலாம். வறுபட்டு எடுத்து கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடிக்கு மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடிக்கு சேர்த்துக்கலாம். ஆற வச்சு நம்ம தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குக்கரில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இது வள்ளிக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு காயெல்லாம் முதல்ல இதெல்லாம் கிழங்கு வகையெல்லாம் கீழே சேர்த்துக்கலாம். முதல்ல காய் புடலங்காய், சொரக்காய், பீன்ஸு, கல்யாண பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சவுச்சவ், வெள்ளை பூசணிக்காய், கேரட், அவரைக்காய், முள்ளங்கி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு தனியாக வேக வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். இது பிடிக்கரணை, அதையும் தனியாக வேக வச்சுருந்தேன், இதையும் சேர்த்துக்கலாம். பருப்புங்க, பருப்பு எல்லா பருப்பும் போட்டிருக்கேன் நான். அதில் நிலக்கடலை, வேர்க்கடலை, மொச்சை, கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாமே போட்டு வேக வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றினா போதும். காயே நீர் காய்ங்க, எல்லாமே வெந்துடும். இந்த மாதிரி ஒரு குலுக்கி விட்டுட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு முடிக்கலாம். ஒரு 2 விசில் வந்தாலே போதும், இறக்கிடலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு 2 விசில் வந்துடுது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்து பார்ப்போம். ப்ரெஷரும் அடங்கிடுது. காய் நல்லா வெந்திருக்கு. 2 கிண்டனம்னா குழஞ்சிடும். எல்லா காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தாளித்து நல்லா கொதி வந்ததும் தாளித்து ஊற்றி இறக்கிட வேண்டியது. இதில் வெல்லம் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கிறேன் இதில். இப்போ இது நல்லா கொதி வந்துடுது, தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனல் வச்சுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி கடைசியாக தேங்காய் கூட சில பேர் சேர்ப்பாங்க. நான் சேர்க்கலை. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன் இல்லையா, தேவையில்லை, இதோட போதும். 7 கறி கூட்டுட்டு 9 கறி 10 கறியெல்லாம் போடுறீங்களேன்னு கேட்காதீங்க. 7 கறிக்கு கம்மியாக இருந்தால் சரி வராதேன்றது தான் 7 கறி கூட்டுன்னுவாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறிங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நாளைக்கு திருவாதிரை. நாளைக்கு இந்த 2 ரெசிபியும் செய்து உங்கள் வீட்டில் நடராஜ பெருமானை நிவேதனம் செய்து அவரை தரிசிங்க.
திருவாதிரை களி செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து காப்படி, இந்த காப்படி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வானலில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். செவர வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு பாசிப்பருப்பை கலந்து அதுவும் வறுத்துக்கணும். பாசிப்பருப்பையும் 2 ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துக்கணும். இது நான் இதை காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை காமிக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். அரிசி நல்லா வறுபட்டுடுது. இந்த அரிசியை எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டுப்போம். இது நான் வறுத்து வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பு. இந்த பருப்பை போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். இதை பவுடராக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் பரபரப்பாக. இதை இப்போது நம்ம அளக்கணுன்றதால, அளந்து தண்ணி ஊற்றணுன்றதால இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது வந்து 1/2 கப்பு இருக்குது. பாசிப்பருப்பும் இதுவும் சேர்த்து அரைச்சதில் 1/2 கப்பு இருக்குது. இந்த கப்பால் தான் தண்ணி அளக்க போகிறோம். அதனால தான் நான் இதில் கொட்டி காட்டுறேன். வானல் காஞ்சிடுது. இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். மணமாக இருக்கும். இந்த 1/2 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ வெல்லம் போடணும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணியை இதில் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். அதில் அப்படியே கொட்டி கிண்டிக்கலாம். இது அப்படியே சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா வேகும். இது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் வெந்திருக்கும். நம்ம 1/2 கப்புக்கு 1 கப்பு தண்ணி தான் விட்டு இந்த 1/2 கப்பு மாவு போட்டேன். இது நல்லா வெந்துட்டுருக்குது. இதுலேயே நான் வெல்லம் வந்து 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி எடுத்திருந்தது இல்லையா, 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டு கரைச்சிக்கலாம். ஏன்னா தூசிலாம் இருக்கும், அதை எடுத்துடலாம். அதுக்காக வெல்லம் கரைஞ்சிடுது. இதில் அப்படியே வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா வேக விடும். நல்லா வெந்துடுது பார்த்தீங்களா. நல்லா வேகட்டும், இன்னும் நல்லா திக்காகும். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். இந்த தேங்காவை நாம் நெய் போட்டோம் இல்லையா, நெய்யும் ஏலக்காயும் அப்போவே போட்டு ஒரு வதக்கிட்டு கூட போடலாம். ஊசாமல் இருக்கும். இது இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக தான் நான் போட்டேன். ஏன்னா இன்றைக்கே சாப்பிட்ருவோம் நாங்கள் எல்லோரையும். அதனால் இது பார்க்கறதுக்கு வெள்ளை வெள்ளையாக தெரியும் நல்லா. அதில் வதக்கிட்டு போட்டோம்னா இருக்கிறது தெரியாது. அதனால தான் நான் லாஸ்ட்டாக போட்டேன். திருவாதிரை களி ரெடி. நடராஜ பெருமானுக்கு செய்கிற ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு இந்த களியும் இந்த 7 கறி கூட்டும் செய்வாங்க. இந்த 2 ரெசிபியுமே முக்கியமானது. இதை செய்து நீங்களும் நாளைக்கு ஆருத்ரா தரிசனத்துக்கு நடராஜ பெருமானுக்கு நிவேதனம் செய்யுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.